புதுசா ஒன்றும் நாங்க டெவலப்பர்ஸ் போய் ரெடி பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏற்கனவே ஆப் இருக்கு, ஆப்ல டேட்டா வந்து ஹவர்லி வைஸ் வந்துருது. எல்லா இடத்துலயும் பேப்பர் போலிங் நடந்த டைம்ல கம்யூனிகேஷனே வெறும் டெலிபோன்ன்ற மட்டும் இருந்த காலத்துல, இன்டர்நெட்டே இல்லாத காலத்துல வேரியன்ஸ் எவ்வளவு தெரியுமா? 1.5%. அதாவது அன்னைக்கு ஃபார்ம் டே க்ளோஸ் ஆயிட்டு அடுத்த நாள் ஃபைனல் போலிங் ரேட் சொல்றப்போ வேரியன்ஸ் பர்சன்ட் 1.5%. இதை நான் சொல்லல, இதுக்கு முன்னாடி இந்திய தேர்தல் ஆணையத்துல இருந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொன்னது. நாங்க சொல்லல, இதை யாரும் புதுசா வந்து நீங்க அதெல்லாம் பழைய இதுல நீங்க எல்லாமே பாத்துட்டு இருக்கும்போது எல்லாமே டிஜிட்டல்ல தான் இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி மலையில இருந்து கொண்டு வந்து அதெல்லாம் பொட்டி எல்லாம் கொடுத்துட்டு எந்த நீங்க வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டீங்க. நாங்க அந்த காலத்துல மலையில இருந்து எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலகட்டத்துக்கு போயிட்டீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. அடுத்தடுத்து செகண்டுக்கு செகண்ட் அப்டேட் ஆகும். புரிஞ்சுங்க? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன், ஓகேவா? நான் சில பல வருஷங்கள்ல ஓட்டு எல்லாம் போடல. ஆனா ரேசரும் ஈகிள்னு சொல்ற இடத்துல நான் வரேன். அது எப்படின்னா, லாஸ்ட் டைம் பூத் ஸ்லிப் கொடுக்கறது போது என்ன பண்ணுவானுங்க, பேப்பர் வச்சு செக் பண்ணுவானுங்க. நான் சொல்ற டைம் வேற. இப்பெல்லாம் லேப்டாப் வச்சு உட்காந்துருக்காங்க. லேப்டாப்ல கரெக்டா போயிட்டு அவன் அழகா போட்டு அந்த டேட்டா பேஸ்ல கரெக்டா இது பண்ணிக்க. அதாவது நான் சொல்றது கட்சிக்கு, நான் சொல்ற அந்த பூத் ஸ்லிப் வாங்குற இடத்துலயே அவன் செக் பண்றதே லேப்டாப்ல தான் செக் பண்றான். நீங்க உட்காந்து இதுனா மலையில இருந்து வருது இறங்கி வருதுன்ட்டு அங்க உள்ள இருக்கிறவன அதான் பண்றான். இப்போ ஆப் இருக்கு, டிஜிட்டைஸ், நீங்க தான் டிஜிட்டல் இந்தியான்றீங்க. இது நீங்க என்னன்னா இப்ப என்னன்னா உடுமலைப்பேட்டையில இருந்து இங்க வரலன்றீங்க. இது இன்னும் எனக்கு புரியல. இது நீங்க கான்செப்ட் சொல்லுங்க. அது ஏங்க இவர் என்னங்க இப்படி பேசினிருக்காரு? டிஜிட்டல் இந்தியாவில போய் இன்னமும் பொட்டி வரலன்னா இது எனக்கு புரியலையே. ஐயா, நீங்க மாவட்ட கலெக்டர் அங்க இருக்கிற எலெக்ஷன் சீஃப் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஃபைனலா அங்க எல்லா ஆபீஸ்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் மட்டும்தான் ஃபைனல் டேட்டா ரிவீல் பண்ணுவாங்க. நீங்க சொல்லி முடிச்சிடறேன் இருங்க. நீங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி அங்க உட்காந்து போலிங் பூத்ல இருக்கிற ஆபீசர் அப்டேட் பண்றத ஃபைனல் டேட்டாவை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அங்க போய் அவங்க என்க்ளோஸ் பண்ணி இவ்வளவுதான், இது 1300 ஓட்டுக்கு 1006 ஓட்டு தான் பதிவாயிருக்கு அப்படின்னு நீங்க டிஜிட்டல் டையா கொடுத்தாலும் அதை நீங்க அங்க போய் என்க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். அங்க சீல்டு கவரா போய் அங்க போய் கவுண்டிங் பூத்துல சாரி கமலாசன் மாதிரியே புரியாம பேசுறீங்க. எனக்கு புரியாமல பேசலீங்க ஐயா. இதுதான் இப்ப ஈகிள் அங்க பூத் ஆபீசரா உட்கார்ந்து இருந்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து உனக்கு போட்டோ வேணுமா? எல்லா போட்டோவும் போட்டு அப்பப்போ போஸ்ட் போட்டு மியூட் போட வைக்காதீங்க, அமைதியா. இது வந்து அண்ணன் ஈகிள் அண்ணனை பத்தி எனக்கு டாபிக்கே கிடையாது. அதை பத்தி பேசாதீங்க. நீங்க நடக்கிறது என்ன ரியாலிட்டி அதை பத்தி மட்டும் பேசுங்க. அந்த ரியாலிட்டிங்க 6%ங்கிறது கடைசி 1 மணி நேரத்துல போலாது. ஏன்னா நான் இருந்தவங்களை விட எனக்கு அட்லீஸ்ட் என்னோட புரிதல் எனக்கு இதுதான் புரிதல். நான் லாஸ்ட் டைம் போகும்போது சார் லேப்டாப்ல உட்காந்து செக் பண்றாங்களா? லேப்டாப்ல அந்த இடத்துல லேப்டாப்ல நீங்க எக்ஸல்ல எடுத்து நீங்க வச்சுக்கலாம், ஓட்டர் லிஸ்ட் எடுத்து எக்ஸல்ல போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? அது பிரச்சனை கிடையாது. நீங்க ஃபைனல் டேட்டாவை நீங்க ஆமா நீங்க அப்படித்தான் ஏத்துக்க முடியும். லேப்டாப்ல தனியால டேட்டாவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யாருகிட்ட சொல்றாரு பாருங்க ரேடார். அவங்க கொடுத்த ஃபார்மேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறத வேணா நீங்க உங்க நம்பரை போட்டு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓட்டு இருக்குதா இல்லையாங்கிறது நீங்க செக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சரி, ஓகே, விடுங்க. இப்போ ராகுல் காந்தி சொன்னதுக்கு என்ன சொல்ல வரீங்க? நம்ம கோருக்கு வந்துருவாங்க. ராகுல் காந்தி சொன்னது அதே ஆலாண்ட் தொகுதியில 2018 பிஜேபி ஜெயிச்சது. சரிங்களா? 2023 6000 ஓட்டு தெப்டு, அதாவது களவாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு. அதே 10,000 ஓட்டு வித்தியாசத்துல காங்கிரஸ் 2023 ஜெயிக்குது. அப்படி ஓட்டு திருடி இருந்தா பிஜேபி தானே ஜெயிச்சிருக்கணும், காங்கிரஸ் ஜெயிக்குது. அதுக்கப்புறம் அவர் சொன்ன எலெக்ஷன் ஆபீசர் 2023 அவர் கிடையாது. இப்ப இருக்கிற எலெக்ஷன் ஆபீசர் கிடையாது. அப்ப இருந்த எலெக்ஷன் ஆபீசர் வேற. எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு தனியா விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது வந்து அப்சல்யூட்டா ஃபேக் நியூஸ். நாங்க 2023 அது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறோம். அது என்ன ஏன் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்து ப்ரொசீட் பண்ணாம இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதையும் பாத்துக்குங்க. எலெக்ஷன் கமிஷன் பேஜ் ட்வீட் போட்டிருக்காங்க, பாருங்க. சரி, ஓகே. சரி, அதுக்கப்புறம் இதையும் சொல்லிடுறேன். அப்புறம் 1006 ஓட்டு தான் பதிவாயிருக்குன்னா அந்த 1006 ஓட்டு தான் அங்க கவுண்டிங்ல எண்ணவும் படும். அதுக்கு தகுந்த மீறி 1007 ஓட்டோ 1005 ஓட்டோ இருந்தா அந்த பூத்துக்கு மறுபடியும் ரீஎலெக்ஷன் நடக்கும். சரிங்களா? இது அங்க இருக்கிற எல்லா பூத் லெவல் ஆபீசர், அந்த பூத் ஏஜென்ட்ஸ் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி நாங்க சைன் பண்ணி கொடுத்தது 1006 ஓட்டுக்கு தான், 1005 ஓட்டு தான் எப்படி மிஷின்ல காமிக்கும், ரீஎலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்லி ரீஎலெக்ஷன் நடத்தி விடுவாங்க. அதனால இதெல்லாம் வந்து இதுல நம்ம குற்றச்சாட்டு, அதாவது கீழே என்ன நடக்கும் தமிழ்நாட்டுல கரெக்டா நடக்கும் சேனாதிபதி. மற்ற
இப்ப இங்க சீலிங் பண்றோம், கவுண்டிங் இருக்கும்போது இந்த மாதிரி வேரியேஷன் வந்ததுன்னா எதிர்க்கிறது, உடனே அந்த இடத்துல உடனே தர்ணா பண்றது எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்கும். மத்த ஸ்டேட்ல நடக்கல. ஏன்னா மத்த ஸ்டேட்ல நடந்து நீ இந்த மாதிரி சொல்றது அது நடந்திருக்கு. பிரச்சனை இல்ல. 1600 ஓட்டுன்னா அந்த 600 ஓட்டு போலி ஓட்டு நாங்க சொல்ல வரோம். அதுதானே முடியாதுங்கிறேன். புரியுதுங்களா? நீங்க அப்புறம் எதுக்கு நீங்க பூத்ல ஆபீசர் பூத் ஏஜென்ட் அங்க உட்கார்ந்து சைன் பண்ணி எதுக்கு கொடுக்குறீங்க? அதுதான் தெளிவில்லாம இருந்திருக்காங்களே பூத் அப்படி ஏஜென்ட். நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கலானே. அது மாதிரி இது மாதிரி தெளிவில்லாம போலி இருக்காங்க, வாக்காளர் சொல்ல வரோம். காங்கிரஸ் ஏமாத்திட்டாங்க போலி அப்படின்னு வாக்காளர் நம்ம வேணா இப்படி பிரச்சாரம் பண்ணிக்கலாம். இது மாதிரி பொய் பிரச்சாரம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா உண்மை என்ன நடக்கிறது அதுதான் பண்ண முடியும். எலெக்ஷன் கமிஷன்ல அங்க ஃப்ராட் நடக்குது, பூத்ல அவ்வளவு ஓட்டு திருடிட்டாங்க, இவிஎம்ல கோளாறு நடக்குது அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் பிரச்சாரம் பண்ணிக்கலாம். இங்க தமிழ்நாட்டுல நடக்கிறத இந்தியா ஃபுல்லாவும் நடக்கும். சரிங்களா? அங்க ஒரு தனி ப்ராசஸ், இங்க ஒரு தனி ப்ராசஸ் கிடையாது. சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் சேனாதிபதி. ஒரு வீடியோ ஒண்ணு வந்தது. ஒரே பையன் பீகார்ல 7 ஓட்டு போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு வரிசையா கவுண்ட் பண்ணி காட்டி ஓட்டு போட்டு வந்தான். ஒரு பூத்தா போய் ஓட்டு போட்டு வந்தான். இப்போ இது வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறது ரெக்கார்ட்லயே இருக்கு. அவனே ரெக்கார்ட் பண்ணி அவனே இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருக்கான். இந்த மாதிரி நான் 7 ஓட்டு போட்டேன் 7 டிஃபரெண்ட் பூத்ல அப்படின்னு ஒரு பாஜக அந்த நகர தலைவர், அந்த மாவட்டத்தோட பொறுப்பாளரோட பையன் போட்டுட்டு அந்த வீடியோவாவும் திமுறா போட்டான். 7 இடத்துலயும் அவன் வந்து வேற வேற லொகேஷன் கரெக்டா போய் ஒன்னா கவுண்ட் பண்ணி போடுறான். இப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. இந்த மாதிரி நிறைய அன்னைக்கு வந்து திமுருக்கு வந்து காட்டிக்கிட்டு இருந்தானுங்க 23 எலெக்ஷன்ல. பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன் பாரு, எத்தனை ஓட்டு போட்டிருக்கேன் பாரு அப்படின்ட்டு. இப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம் சொல்லுங்க? நான் பூத் ஏஜென்டா இருந்தா என் பூத்ல போய் காலையில ஃபர்ஸ்ட் வந்து போல் போடுவாங்க. 11 ஓட்டு போடலாம். சரிங்களா? அந்த 11 ஓட்டுக்கு நானும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த வீடியோ எடுத்து ஃபர்ஸ்ட் விஷயம் 11 ஓட்டு நீங்க போடும்போது எல்லா தமிழ்நாட்டுல நானும் இத்தனை வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம், நீங்க போட்டோவோ வீடியோவோ உள்ள வந்து நீங்க எடுக்கக்கூடாதுன்றது. அதுவும்